வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். கடுகு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 350 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கத்திரிக்காயை போட்டு கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே பேனில் 6 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, குறைஞ்ச தீயிலேயே கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்தரலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எள் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா நைஸாக அரைக்கணும். கத்திரிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதை ஒரு தரம் பெரட்டி விட்டுறலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். புளிக்கரசல் ஊற்றி கலந்து விட்ட பிறகு புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும் கத்திரிக்காய் முழுமையாக வேகிறதுக்காகவும் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கத்திரிக்காய் மசிகிற அளவுக்கும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை போட்டு கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டு உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. குறைஞ்ச தீயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பிரியாணிக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் கிரேவியை ரொம்ப சுலபமாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.